சேது அவங்க சித்தப்பா கிட்ட, எங்க என் மாமனாரு செல்லப்பாண்டிய காணமே, அவர் ரொம்ப சாமர்த்தியமான ஆளியா, பேசி எப்படி விஷயத்த கொண்டுட்டு வராருன்னு பாரு. கருப்பு செல்லப்பாண்டி கிட்ட கேக்குறாரு, யாரு என்ன வரும்னு சொன்னாரா? கேட்டேன்பா, இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன், வேற என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரே நேரடியா இன்வால்வ் ஆன கேஸாமா, அதனால கராரா சொல்லிட்டாரு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஸ்டேஷன்ல இருக்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டாராம், யாருக்கிட்டையும் எந்த தகவலும் போக கூடாதுன்னு. போன அட்டன் பண்ணதே இன்ஸ்பெக்டர் தானாமா. யாரு பேசுனது என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியல, இன்ஸ்பெக்டருக்கு மாத்திரம் தான் தெரியுமா அந்த விஷயம். இது சொல்றாரு, இன்னும் 24 மணி நேரத்துல அவன் குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவன் குடும்பத்தை எரிக்கல என் பேர் சேது இல்ல. செல்லப்பாண்டி சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள. இது சொல்றாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பொறுமையா இருக்க முடியாது. ஆமா, இனிமேட்டு இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். சித்தப்பா, மாமா வண்டி எடுங்க, போயிட்டு வரேன் பாண்டி. சாவித்திரிக்கு தூக்கத்துல கெட்ட கனவு வருது. எந்திரிச்சு தண்ணிய குடிக்கிறாங்க சாவித்திரி. எங்க அண்ணன் சிங்கம் மாதிரி இருந்தாங்க ஊர்ல, இப்ப எவனோ ஒருத்தன் போன் பண்ணி எங்க அண்ணனை ஜெயில தள்ளிட்டான், அவன் குடும்பமே நாசமா போகணும்னு சாவித்திரி திட்டுறாங்க. அதுக்கு தாமரை, திட்டாதீங்கம்மா, எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றாங்க. என்ன காரணம்னு சாவித்திரி கேக்குறாங்க. தாமரை சொல்றாங்க, அம்மா உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன உண்மை அப்படின்னு சாவித்திரி கேக்குறாங்க. இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கும் மாமா ஜெயிலுக்கு போனதுக்கும் யார் காரணம் தெரியுமா? நான் தான் காரணம். சாவித்திரி கேக்குறாங்க தாமரை கிட்ட, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு போன் பண்ணதெல்லாம் வேற யாரும் இல்லம்மா, நான் தான். அம்மா, கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நான் தான் போலீஸுக்கு போன் பண்ணேன். ஏண்டி இப்படி பண்ணுன? என்ன நடந்துச்சுன்னு கேளுமா, நான் சொல்றேன். ஏது மாமா இன்னொருத்திக்கு தாலி கட்டுறத என்னால பார்க்க முடியலன்னு நான் சொன்னேன்ல, அன்னைக்கு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன்லம்மா. அன்னைக்கு போற வழியில டீச்சர் இன்னொருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு கல்யாணம் நடக்கிறத நான் தடுத்து நான் நிப்பாட்ட போறேன். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அது சின்ன இடம்லாம் கிடையாது, பெரிய இடம் மேடம். குடும்பம் பெரிய அரசியல் செல்வாக்குள்ள குடும்பம் மேடம். நீங்க அவங்களை எதிர்க்க போய் ஸ்கூலுக்கோ இல்ல உங்களுக்கோ பிரச்சனை நடந்துடக்கூடாது, அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க அந்த டீச்சர் கிட்ட. 17 வயசு குழந்தைக்கு கல்யாணம் நடக்கிறத நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கணுமா? மேஜரே ஆகல டீச்சர், மேஜர் ஆகாத பொண்ணுக்கு இவங்க கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது. இது மாத்திரம் போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. தமிழ்ச்செல்வி நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு புரியுது, அது உங்களுக்கே கெடுதல் ஆயிடக்கூடாது. தாமரை அந்த டீச்சர் பேசுறத ஒளிஞ்சிருந்து கேக்குறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம், நம்ம போலீஸுக்கு போன் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க தாமரை. அப்புறம் என்னைக்காவது இன்வெஸ்டிகேஷன் வச்சா நம்ம நம்பர் தெரிஞ்சிருமே, அதனால வேற யார் நம்பர்லயோ நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற நபரோட போன்ல இருந்து தாமரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாங்க. வாடிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன், என்ன விஷயம்? 18 வயசு ஆகாத ஒரு மைனர் பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போகுது சார், நீங்க சீக்கிரத்திலே வந்து இந்த அநியாயத்தை தடுத்து நிப்பாட்டணும் சார். பேர்லாம் தாமரை சொல்லிட்டாங்க. போலீஸ் நான் உடனே வந்துடுறேன்னு சொல்றாங்க. அண்ணன் போன் எல்லாம் கொடுத்து உதவி இருக்கேன், எனக்கு ஏதாவது செஞ்சு விட்டு போமா. அண்ணன் இந்தாங்க 1000 ரூபா இருக்கு, வச்சுக்கோங்க. 1000 ரூபா எல்லாம் கொடுத்து உதவி இருக்க ரொம்ப நன்றி தா. தாமரை எல்லா விஷயத்தையும் சாவித்திரி கிட்ட சொல்றாங்க. சாவித்திரிக்கு டென்ஷன் ஆயிருச்சு. நீ ஏண்டி இந்த வேலையெல்லாம் பண்ற அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க தாமரையை பார்த்து. அதுலதான் என் அண்ணன் ஜெயிலுக்கே போனாரா? போலீஸுக்கு யாரு கால் பண்ணதுன்னு அருவாளை தீட்டி வச்சுக்கிட்டு இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போட்டு கொடுத்துறாதம்மா, கல்யாணத்தை மாத்திரம்தான் நிறுத்துவாங்கன்னு நான் நினைச்சேம்மா, மாமாவை ஜெயில எல்லாம் போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. செல்லப்பாண்டி வீட்டுக்கு வந்துட்டாரு, கதவெல்லாம் சாத்துறாரு. செல்லப்பாண்டி அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, கல்யாணத்துக்கு முத நாள் யாரு போன் பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறம்மா? நாளை சந்திக்கலாம். இன்று இந்தியாவில் கிறிஸ்துவ சமயம் யாரால் புதுப்பிக்கப்பட்டது? பதில், செயின்ட் தாமஸ்.